என்னைக்கு அந்த ஃபன்னுக்கு நான் ஒத்துக்கணும் அன்னியிலிருந்தே ஹாஸ்பிட்டல் தான் எதை ஃபன் பண்றோம் அந்த பிளாக் 2500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன். அன்னிலேருந்து ஐசி வார்டிலெல்லாம் இருந்து என் கண்ணெதிரிலேயே எனக்கே 3 நாள் டேட் கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் நான் பண்ண தப்பு தான். ஆரம்பத்தில் நிறைய குடிச்சிருக்கேன். அப்போ பண்ண வேலை இப்போ வேலை காமிக்க ஆரம்பிச்சு. இப்போ டாக்டர் என்னக்கா சொன்னாங்க? இப்போ என்ன நிலைமையில இருக்காரு? 6 மாசம் அந்த ஒன்றில் தான் நான் உயிரோடு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது நின்று போச்சுன்னா இந்த படையப்போ மூச்சு நின்று போச்சு. ரொம்ப மரண ஏன் மன ரீதியாக கஷ்டம்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நான் சொல்கிறேன், பணம் இருந்தாலே கஷ்டமே கிடையாது. ஃபன் பண்றோம்ல இருந்து ஆரம்பிச்சிங்க, இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு 150 யூடியூப் சேனலுக்குன்னா இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். ஒன்று கூடவா பார்க்காம இருப்பாங்க? தெரிஞ்சு இருக்கும், தெரிஞ்சு தெரியாத மாதிரி. இவங்க குச்சிட்டு உழத்துக்குலாம் செய்யறதுக்கு நம்ம இருக்கோமா? பாப்பாரி வந்து மலேசியால இருக்காராம் சார். அவரு செம்ம க்ளோஸ். அவர் மேனேஜர் அவரை மட்டும் நான் பார்த்தேன்னு வச்சுங்க, அவர் பண்ணுவாருன்ற முழு நம்பிக்கை இருக்குங்க. ஹலோ ரெஃப்ளெக்ட் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணி கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக நிறைய விஷயங்கள் இவரை பற்றி பேசிட்டு இருந்துச்சு. சமீப காலமாக உடம்பு சரியில்லாமல் போன விஷயங்கள்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. எஸ், வணக்கம் விஜில் ரமேஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கங்க. ஆண்டவன் முன்னத்தில் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கேன், கொஞ்சம் நல்லா இல்லை. சமீப காலமா நிறைய நியூஸ்லாம் போயிட்டு இருந்தோம். சில பேர் நீங்க இறந்துட்டீங்கன்னு நியூஸ் சொன்னாங்க, உடம்பு சரியில்லாமன்ற ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்க. நிறைய விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? இல்லை, உண்மை அதுதான். நான் செத்து போடச்சு வந்தோம். என்னையே நான் அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஐசி வார்டிலெல்லாம் இருந்து என் கண்ணெதிரிலேயே எனக்கே 3 நாள் டேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த விஷயமே எனக்கு தெரியாது. டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோன்னு தான் சொன்னாங்க, நீ எப்படியோ ஆண்டவன் முன்னத்தில் பொழைச்சிக்கணுன்னு. வந்தது பார்த்தோம்னா கை கால் முகம்லாம் வீங்கி போய் இருந்துச்சு. ஒரு போட்டோ கூட சமீபத்துல இன்டர்நெட்ல பார்த்தோம். ஆமா, ரொம்ப ஐசியூல சீரியஸா இருக்கிற மாதிரிலாம் நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனா அக்கா கூட நடுவில் சந்திச்சேன். அக்காவும் ரொம்ப எமோஷனலா பேசினாங்க. அக்கா என்ன ஆச்சு ஐசியூல, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? அவர்கிட்ட எதுவுமே சொல்லாம எங்க கிட்ட தான் சொன்னாங்க. எல்லாம் ஃபுல்லா ஃபேமிலிலாம் இருந்தப்போ அன்னைக்கு காலையில அட்மிட் பண்ண சொன்னாங்க. அட்மிட் பண்ணிட்ட பிறகு மூளையில பாதிச்சிருச்சுமா. ஒரு தண்ணி அடிச்சு மூளையில பாதிச்சிருச்சு. கல்லீரல் தான் ஃபுல்லாக டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. அது கூட இப்போ திருப்பி கல்லீரல் வைக்கிறதுக்கு அது கூட இப்போ பிளான் கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. 2 நாள் பார்க்கலாம், 48 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் அந்த பிபி அதெல்லாம் கரெக்டாக நார்மலாக இருந்ததுன்னா ஓகே. அப்படின்லாம் கையெழுத்து கேட்டாங்க, கையெழுத்து போட்டேன். நீங்கள் தானே கூட இருக்க போகிறீங்க ஒய்ஃப் அப்படின்னு கையெழுத்து கேட்டாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஆமாம், கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஏன்னா அவங்க கொடுக்குற மருந்துலாம் எங்களுக்கு சம்மதம். இந்த ஹாஸ்பிட்டல்ல சம்மதம் சொல்லி நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி மருந்து ஏறவும் இல்லை. மருந்தும் ஏறலாமா, பிபியும் ரொம்ப லோவாயிடுச்சு, பல்ஸும் கம்மியாயிடுச்சு, நாங்க என்ன பண்றதே தெரியல, உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் மறுநாள் தான் இவர் பசிக்குதுன்னு கேட்டாரு. எதாவது கொடுங்க, அப்புறம் ரொம்ப பசிக்குது அப்படின்னாரு. அப்புறம் பிரெட்டு பால் அந்த மாதிரிலாம் கொடுக்க, இது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது, ஃபுட்டு ஆகாரம் கொடுத்தாதான் அந்த பிபி இதெல்லாம் நார்மலா ஒரு கொண்டு வரலான்னு மறுநாள் சாயந்தரமும் அப்படிதான் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அடுத்ததுதான் 3வது நாள் தான் இந்த ட்ரிப்ஸு ஐசியூ திருப்பி வேற ஐசியூ கல்லீரல் ஐசியூ அன்னைக்கு வந்திருந்தீங்க பாருங்க. அந்த ஐசியூ வார்டில் தான் திருப்பி ஷிஃப்ட் பண்ணி தனி அறையில வச்சு ஒரு 4 நாள் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். சடனா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு உடனே என்ன ஆச்சு? என்ன 14 கால் தான் உங்களுக்கு கால் தான் ஃபுல்லா கால், இந்த வயிறு. ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்த ப்ராப்ளமே வயிறு தான். நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. வயிறு உள்ள பெருசா ஊதனவும் எல்லாரும் கேட்டாங்க, ரோட்ல என்ன கேட்குறாங்க, அசிங்கமா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டது. அது போய் ஓமந்தூர்ல போய் ஃபர்ஸ்ட் நாங்கள் செக் பண்ணும்போது கல்லீரல் ஃபால்ட்டு, மஞ்சா காமாலும் இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லி தான் எங்களை செய்யுது. அதுக்கப்புறம் தான் இந்த கால் வீக்கெல்லாம் எப்படிதான் ஒரே நாள் கால் வீக்கெல்லாம் வந்துடுச்சு, வயிறு பெருசாயிடுச்சு, பிளட்டு வேற லைட்டா வந்துருச்சு வாயில இருந்து பல்லு விளக்கும் போது. ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு தான் ஓமந்தூர்ல ஃபர்ஸ்ட் சேர்த்தது. ஓமந்தூர்ல தான் மார்ச்சா ஏப்ரலான்னு தெரியல சேர்த்து அவங்க அட்மிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. டக்குன்னுலாம் நீங்க உடனே போற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா 10 நாள் 12 நாள் வச்சு அனுப்புனாங்க ஓமந்தூர்ல. எந்த ஹாஸ்பிட்டல்? ஓமந்தூர்ல 10 நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் ஜிஹெச்ல அதான்ப்பா மாசத்துல 10 நாள் ஊருக்கு போற மாதிரி ஜிஹெச்ல போய் தங்கிட்டு வந்துருவோம். 10 நாள். சரக்கு தண்ணின்ற ஒரு விஷயம்னால இந்த பிரச்சனை வந்துருச்சு.
நீங்க நினைச்சிருந்தா அதை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும்? இது நான் வந்து கேட்ட கேள்வி கரெக்டு. நான் இப்போ அந்த தப்பை பண்ணியிருந்தா அது பரவாயில்லன்னு சொல்லியிருக்கலாம். கரமாந்த ஒரே அடியாக தூக்கி போட்டு தொலைச்சிடலாம். நான் எப்பயோ பண்ணது இப்போ நல்லா விட்டு இருக்கும் போது தான் எனக்கு இந்த வேலையை காமிச்சு. இப்போ என் கூட ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. என்னை விட வயசானவங்களும் சரி, என் வயசை விட கம்மியானவங்களும் சரி, எல்லாரும் இதை தான் சொன்னாங்க. நான் எப்பயோ பண்ணம்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி பயங்கரமாக குடிச்சேன்பா, எனக்கு அப்பெல்லாம் தெரியல, இப்போ வந்து எனக்கு காமிக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நானும் அதே மாதிரி தான். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று நான் வந்து தண்ணி அடித்து எனக்கு இந்த மாதிரி வரல. ஆரம்பத்தில் நான் பண்ண தப்பு தான். ஆரம்பத்தில் நிறைய குடிச்சிருக்கேன். அப்போ வந்து பண்ண வேலை இப்போ வேலை காமிக்க ஆரம்பிச்சு. இது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு கல்லீரல் போயிடுச்சு, மஞ்சக்காமலை லைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நான் அந்த சரக்கு அடிக்கிறத அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். ஒன்றா கேட்டு பாருங்க. இப்போ டாக்டர் என்னக்கா சொன்னாங்க? இப்போ என்ன நிலைமையில இருக்காரு? 6 மாசம். இப்போ டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பும்போது, கையெழுத்து போட்டு அனுப்பும்போது 6 மாசத்துக்கு தண்ணி அடிக்காம கிளியரா இருந்தா வேற ஒருத்தவங்களுடைய கல்லீரல் வந்து இவருக்கு பொருந்துதா அப்படின்னு முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்களாம். அது வந்து அதுக்கு உண்டான ஆப்ரேஷன் பண்றதுக்கு இவர் உடம்பு தகுதி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்களாம். அதெல்லாம் பண்ணிட்டு தாங்க பண்ண முடியும். கல்லீரல் வச்சாதான் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாவே கல்லீரல் எல்லாமே பாதிப்படைஞ்சிருச்சு. கல்லீரல்ன்றாங்க, கிட்னின்றாங்க, லிவர்ன்றாங்க, எல்லாம் ஒன்று தானே, தனித்தனியான்றது எனக்கே தெரியல. ஆனால் ஒன்று போச்சுன்னா ஒன்று உயிரோடு இருக்கலாம்ன்றாங்க. அந்த ஒன்று போயிடுச்சின்னு வச்சுங்க, அந்த ஒன்றில் தான் நான் உயிரோடு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது நின்று போச்சுன்னா இந்த படையப்போ மூச்சு நின்று போச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் தலைவர் சொல்ல மாட்டோம். நிறைய வீடியோஸ் உங்களை பார்த்துருக்கோம், மக்களை சிரிக்க வச்சிருக்கீங்க, சினிமாலையும் சரி. சாவை பற்றி நான் இப்பவும் பயப்படலைங்க. மனுஷனாக பிறக்கப்பட்டவன் என்னைக்கு இருந்தாலும் பிறப்புன்னு ஒன்று இருந்தால் அது இறப்புன்னு ஒன்று இருக்கும். இன்னைக்கு இந்த குடும்பம் உங்களை நம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி உங்க அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பான்ற இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதனால பாதிப்பு அடைகிறாங்க. மேம், உங்களால ஒரு பாதிப்பு ஒன்று வருது, எப்படி எடுத்துக்கிட்டு போறீங்கண்ணா? ஆனா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தேன், அவ்வளோ அழுதாங்க என்கிட்ட வந்து. நான் இன்ஜெக்ஷன் போடும் போதெல்லாம் அசால்ட்டாக இருப்பேன். வலிச்சா கூட அப்படியே பல்ல இப்படி கடிச்சிப்பேன். இந்த கையை மூடுன்னு சொல்லுவாங்க, நல்லா டைட் பண்ணி மூடுவேன். அது என்னன்னு தெரியல, இந்த தடவை என் உடம்புல சுத்தமாக பிளட்டே கிடையாது. 4-5 நர்ஸு லைன் கிடைக்கலன்னு சொல்லி ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு அந்த நரம்பு ஊசி போடுறாங்க. உள்ளே போகுது, பிளட்டில் பெண்ட் ஆகி வளைஞ்சிருது. இங்கே ஒருத்தர் அமுக்குறாங்க, இங்கே ஒருத்தர் அமுக்குறாங்க, இங்கே ஒருத்தர் அமுக்குறாங்க. இதில் என்ன இருக்குது இந்த கையில்? தொடப்ப குச்சி மாதிரி இருக்குது. 4 பேர் போட்டு அமுக்கி பெசுக்கி நெசுக்கி ஒரு நாளைக்கு 1 ஊசி 2 ஊசி போடலாம். 10-15 ஊசி ட்ரிப்ஸு எந்த நேரமும் ஏறினே இருந்தால் இப்படி ஷேக் ஆச்சுன்னா வீங்கி போகுது, இந்த லெஃப்டில் வீங்கி போகுது. என்ன தான் பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு யூரின் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணுன்னாலும் ஏஞ்சிக்க முடியல. ஏந்துக்க தோணுது, நடக்கணும்னு தோணுது. டாக்டர் நர்ஸுக்கிட்டெல்லாம் கேட்குறேன் நான் கூச்சப்படாமல், சார் வெளியே கூட என்னை விட வேண்டாம், இங்கேருந்து ஒரு 5 அடி தள்ளி விடுங்க, நானே அப்படியே பொடி நடியாக நடந்து வரேன். நடக்கவும் எழுந்துக்கிறேன். அந்த கட்டிலில் இருந்து ஏந்துக்க முடியல, எழுந்துடுறேன், உட்கார முடியல. நம்ம வீட்டில் இருக்கிற கட்டிலை விட அது கொஞ்சம் பெருசாக ஹைட்டு வேறு. ரொம்ப மரண வேதனைங்க. 1ஆம் தேதி ஆச்சுன்னா வீட்டு வாடகை கட்டணும், சாப்பாடு செலவு பார்க்கணும், வரவு செலவு பார்க்கணும், ஸ்கூல் செலவு பார்க்கணும், என்னோட செலவை பார்க்கணும். இப்போ வந்து புதுசாக ஹாஸ்பிட்டல் செலவுன்னு வேறு இருக்குது, அதை பார்க்கணும். எவ்வளோ கஷ்டங்கள். இப்போ காசுக்கு என்ன பண்ணுறீங்க? திருடில் பொய் பேசலை, ஆண்டவன் முன்னியத்தில் எனக்கு பொய் அந்த அளவுக்கு வராது. பொய் பேசி என்னத்தை நான் சாதிக்க போகிறோம்? உங்கள் மாதிரி யூடியூப் சேனல் வாரத்தில் 2 பேராவது வராங்க, அவங்க ஏதோ கொடுத்துட்டு போகிறாங்க, அந்த வருமானமே எனக்கு கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை வெளியே தெரியப்படுத்த சில நபர்கள் இருக்காங்க. எடுத்துக்காட்டாக நம்ம பிளாக் ஷீப்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம், சித்துவில் இருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிடலாம். ஃபன் பண்ணுறவங்கள இருந்து ஆரம்பிச்சிங்க. இன்னைக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணுங்க, ஒருத்தரையும் நானும் கேட்கலங்க. ஏன் கேட்கல? எப்படிங்க கேட்குறது?
எல்லா வீடியோவும் தான் பார்க்குறாங்க. நான் இது வரைக்கும் யூடியூப் சேனல் மட்டும் ஒரு 150 யூடியூப் சேனலுக்குன்னா இன்டர்வியூ கொடுத்துருப்பேன். ஒன்று கூடவா பார்க்காம இருப்பாங்க? தெரிஞ்சு இருக்கும், தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்காங்க. அது கஷ்டமா இல்லையாண்ணா? அவங்க வந்து சத்தியமாக மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க மேலே குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நான் குடிச்சிட்டு எனக்கு நோய் வந்து நான் படுத்துக்கின்னு அவங்க கிட்ட போயிட்டு 1 லட்ச ரூபா கொடு, 2 லட்ச ரூபா கொடு, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ப்ரைவேட்டில் பார்த்துக்கிறேன், என்கிட்ட வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் என்ன கொடுத்தா வச்சுருக்கேன். அவங்கக்கிட்ட உரிமையோட கேட்குறதுக்கு அவங்களா ஒரு ஹெல்ப்பு, பிஜிலி நல்ல மனுஷன், ஏதோ ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு அவங்க முன்னிருந்து வந்து கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு நீங்கள் கையில் கூட கொடுக்காதீங்க, ஹாஸ்பிட்டலில் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்லே கூட கூப்பிட்டு போங்க. நீங்களே பாருங்கள், நீங்களே காசை கொடுங்க. நான் ஒரு இடத்துல விசாரிச்சு பாதிக்கு பாதின்றாங்க. என்னோட கருத்து 5 லட்ச ரூபா ஆகணும். 5 லட்ச ரூபா யாருக்கிட்ட இருக்கு? நீங்க போய் உதவி கேட்டிருக்கலாம்ண்ணா. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும். என்னதான் இருந்தாலும் உங்களை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்த நபர்கள் அவங்களை யாருக்கிட்ட கேட்க சொல்றீங்க? இந்த சித்து அவங்க கிட்ட எல்லாம் கேட்க சொல்றேன். லிங்கே கிடையாதுங்க, பேச்சுவார்த்தையே கிடையாதாண்ணா? ஃபோன் நம்பர் எதுவுமே கிடையாதா? நேத்து கூட தான் ஃபோன் பண்ணேன், எடுக்கலையே. பிரகாஷ் என்ற ஒரு பிளாக் ஷீப்ல இருக்காரு, ஆமா, அவர் எடுக்கல. அதே மாதிரி மண்ண விக்கி ஃபோன் பண்ணனே, ஃபோன் பண்ணா கட் பண்ணிட்டாரு. என் நம்பர் எல்லாருக்குமே தெரியும், இவருடைய நம்பர் எல்லாருக்குமே தெரியுமே, ஃபுல்லா தெரியும். ஃபோன் எடுக்கல, கட் பண்ணிட்டாங்க. நம்ம அண்ணன் ஒரு அது என்ன சுச்சுவேஷனோ, ஆமா அவங்க சுச்சுவேஷன் என்னமோ, என் நம்பரை பார்த்து கட் பண்றாங்களோ, பார்க்காம வேற யாரோ நம்பர் கட் பண்ண அப்படின்னு நினைச்சு இல்ல அவங்க வைஃப் பண்றாங்கன்னு தெரியாது. தெரியல. ஹிப்பாபாதி என்ன அவங்களுடைய மேனேஜர் பார்த்தி, பார்த்திபன் அவங்க தான் ஃபோன் பண்ண, அவங்க தான் எடுத்து பேசுவாங்க. இந்த மாதிரி மலேசியால இருக்காராம் அவரு, ஹிப்பாபாதி வந்து மலேசியால இருக்காராம் சார். அவரு செம்ம க்ளோஸ்ங்க, நல்ல அவர் மேனேஜரும் செம்ம. அவரை மட்டும் நான் பார்த்தேன்னு வச்சுங்க, அவர் பண்ணுவாருன்ற முழு நம்பிக்கை இருக்குங்க எனக்கு. அவர் அந்த மேனேஜர் வந்து நல்ல டைப் தான், எப்போ ஃபோன் பண்ணாலும் கட் பண்ண மாட்டாங்க. அவரே நல்ல டைப், மேனேஜர் நல்ல டைப் தான். எடுத்து பேசிட்டு அம்மா வந்தா கண்டிப்பா உங்க விஷயத்த சொல்றேன், கவலையே படாதீங்க, நான் சொல்றேன், சார் கிட்ட சொல்றேன், முடிஞ்ச ஹெல்ப் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. நேத்து கூட பேசினேன். பிஜிலி ரமேஷ்னாலே ஒரு போதை கையின் ஒரு பேச்சு வெளியில நீ ஆரம்ப கட்டத்திலே அந்த பிராங்க் பண்ணும்போதேன்ற போது நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சு. மேபி அந்த ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு உதவி பண்ணாம வாய்ப்புகள் இருக்குதாண்ணா? நான் மற்றவங்களை நம்பியா நான் பிறந்தேன்? இல்லைண்ணா, இப்போ ஒரு கஷ்ட காலத்தினால சொல்றேன் நான். அவங்க குடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுறதை விட நான் மேலேயே போயிடுவேன். உதவின்னு பண்ணணும்னு இருந்தால் நான் கேட்டு தான் பண்ணணுன்ட்டு நீங்கள் கிடையாது. என் குடிகாரனாகவே இருக்கட்டும், அதுக்காக விட்டுருவீங்களா? என் ஒரு சான்ஸ் இருந்தால் திருந்துட்டோம் அப்படின்னு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் வாட்டியே உங்க கண்ணெதிரில இருங்க ஃபர்ஸ்ட் வாட்டியே கால் வந்து இப்படி இருக்குது. நான் வந்து நிறைய வீடியோ விட்டேன், வந்து யாராவது ஒருத்தராவது வீடு எங்க வீடு தெரியும், ஒருத்தராவது விசாரிச்சுட்டு கூட யாராவது ஒருத்தர் அவன் கால் இப்படி இருக்கே, நீ பணம் கொடுக்க வேணாம், வந்து பாத்தியா ரஜினி சாருடைய மன்றத்துலதான் இப்ப வந்து ரொம்ப முடியாம இருக்கீங்கன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு 3000 ரூபாய் கையில கொடுத்துட்டு போனாங்க. அந்த மன்றத்துல வந்து 2 பேர் வந்து மன்றத்துல இருந்து இல்ல, அவங்க ரசிகர்ன்ற முறையில ரஜினிகாந்த் சார் முறையில அந்த முறையில வந்து 3000 ரூபாய் இப்ப 4 நாளைக்கு முன்னாடி வந்து கையில கொடுத்துட்டு போனாங்க. அந்த நவீன் கான்ன்றவரும் அவர் பேர் சரவணன், அவர் வந்து கொடுத்துட்டு போனாங்க. இப்போ சமீபமா கேபி பாலா அவர்களும் லாரன்ஸ் சார் அவர்களும் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவர்கிட்ட உதவி கேட்க கண்டிப்பா பாத்துருப்பாங்க. நான் வந்து கேபிஒய் பாலா வந்து நான் ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே போன் பண்ணேன், பேசினேன். கேபிஒய் பாலா தான் பேசினது. என்ன சொன்னாங்க? அக்கா நான் கண்டிப்பா வந்து இன்னைக்கு சனிக்கிழமை நான் பேசினேன், ஞாயிற்றுக்கிழமை அதான் ஓமந்தூர்ல ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்து நான் உங்ககிட்ட உங்களை வந்து பாக்குறேன்னு சொன்னாப்ல. அப்ப ஞாயிற்றுக்கிழமை பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வார்டுல இருக்கிறவர் தான் எனக்கு நம்பரே கொடுத்தது. அவர் வார்டுல இருக்கிறவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இல்ல அவருக்கு அடிபட்டு இருக்கான், உங்களை பார்க்க வர நேரம் அவருக்கு பாவம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது பொய் சொல்லிட்டாரு. பார்த்தா அப்பயே ஃபேஸ்புக்ல பாக்குறேன் யார் வீட்டுக்கோ போய் அன்னதானம் 50 பேருக்கு போட்டுனுக்கிறாரு. அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் இருந்திருக்கிறதுனால சும்மா அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி நடந்த விஷயம், முன்னாடி நடந்ததா கூட இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமா அவர் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா வந்து அவர் இன்னும் பாக்கல. இப்ப போன வாரம் கூட போன் போட்டேனே, ஹாஸ்பிட்டல் ஐசியூல சேர்த்து பிழைக்க மாட்டாருன்னு சொன்னாங்களே, அப்ப கூட போன் போட்டேன். அப்ப போன் எடுத்தாரா? எடுக்கலையா? போன் எடுக்கலங்க, எடுக்கலப்பா. எல்லாருமே கேக்குறீங்க நீங்க. எடுத்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் என்கிட்ட சித்தை பத்தியே கேட்டுன்னு இருந்தாங்க. அதுக்கும் நான் விளக்கம் சொல்லிட்டேன். ஏங்க சும்மா சித்துன்னுக்கிறீங்க? அவர் வழியில் அவர் போயின்னு இருக்காரு, அவர் நல்லா சம்பாதிக்கிறாரா, சம்பாதிக்கிட்டோம்.
அவரை நான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சத்தியமாக சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். ஆண்டவன் பொதுவாக விஷயம் தெரியாமலாம் இருக்காது, தெரியும். ஃபோன் எடுத்து பேசல. பாலாவை வந்து இப்போ தான் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலா உங்கள் ஏரியா தானே, உங்கள் ஏரியா தானே, பார்க்கலையான்னு. பார்த்தா தானே பார்த்தேன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேலையோ. என்ன இப்ப என்ன ஒரு இதுன்னா தாட்னா, இவன் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கான். இவனுக்கு நம்ம ஏன் செய்யணும்? இவன் குடிச்சிட்டு இவன் படுத்துருக்கிறதுக்கு நம்ம தரதமா? நம்ம ஏழைங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் நம்ம இருக்கோம், நன்கொடையா செய்யறதுக்கு நம்ம இருக்கோம். இவன் குடிச்சிட்டு உழத்துக்குலாம் செய்யறதுக்கு நம்ம இருக்கோமான்றது அவங்களுடைய மனசுல கூட இருக்கலாம். நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ படம் ஏதாவது ரிலீஸ் ஆகிற மாதிரி ஏதாவது படங்கள் இருக்குதா, இல்ல அடுத்த ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்குதானா? நிறைய இப்போதைக்கு வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது ஒரு 8 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்குது. நான் புக் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா இது வரையும் 4-5 படம் இருக்கும் புக் பண்ணது. இந்த புக் பண்ணது இருக்கு, ஆனால் அது வந்து எல்லாம் நின்று போகிற ஸ்டேஜில் இருக்குது. அது என்ன ஆரம்பித்தாங்களா என்ன வெட்டியான ஒரு படம் சொன்னாங்க, எல்லாம் ஆரம்பிச்சாங்க. இந்த இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லாம் வீடியோ ஃபேஸ்புக்ல பாக்குறாங்கல்ல, அதுக்கு அப்படி அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்ப பிரபுதாஸ் சார் கூட ஒரு படம் போயின்னு இருக்குது, அதுக்கும் சொன்னாங்க ஒரு 4 நாள் கால் ஷீட் சொன்னாங்க. உடம்பு சரியில்லை அடுத்த அட்மிட் மாசமா இது பண்ணிட்டாங்க. அதான் 4 நாள் நாங்க எப்படியே பார்த்துருக்க மாட்டாங்களா ஃபேஸ்புக் எல்லாம். இப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமன்ற விஷயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியுமா? அவங்களாம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? அந்த கொடியை விட்டுனா நல்லா இருப்பாருடா, ம். ஏன்டா உங்க அப்பா இந்த மாதிரி குடிச்சு இந்த மாதிரி உடம்ப கத்துக்கினாரு, கவலைப்படாதடா சரியாயி வந்துருவாரு அப்படின்னு. அவங்க சொல்லும்போது உங்கள்ட்ட வந்து சொல்லும்போது அது ஒரு மாதிரி உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? நீ அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கலாம்ல, அந்த டைம்ல குடிக்கிற டைம்ல வந்து குடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லியிருக்கனே, சொல்லியிருக்கீங்க. அப்பா என்ன சொல்லுவாரு? போராடி அப்படின்னு. அப்படிதான் சொல்லுவாரு. எங்களை விட ஃபீல் பண்றது நான் அழுவேன், என்னை விட ஃபீல் பண்றதே அவன் அழாம அவன் தான் ஃபீல் பண்றதான். டெய்லி ஒரு நாளைக்கு அவன் மனசு கஷ்டப்படுறான். பையன் அவன் பையன் ஜாலியா இருக்கான், விளையாடுறான் நம்ம நினைக்கிறோம், ஆனா அவன் அவ்வளோ ஃபீல் பண்றான். அவன் அது எனக்கு தான் தெரியும் அவன் எப்படி ஃபீல் பண்றான்னு. குடிச்சிட்டு வந்தவனுக்குலாம் நான் எதுக்கு உதவி பண்ணணும்? மக்கள் ஒன்னை விட நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இந்த தமிழ்நாட்டிலயும் சரி உலகத்திலயும் இருக்கிறாங்க. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த எண்ணம் எல்லாருக்கும் தோணதான் செய்யும். அது எப்படி எப்படி பாக்குறீங்க? அதான் நான் தான் சொன்னேன்ல, அந்த தப்பை அப்போ செஞ்சதுனால தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட உட்காந்து பேசிக்கிறேன். மனசு ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. சிரிக்கிறதா அழுகுறதா தெரியல. சிரித்தாலும் வலிக்குது, அழுதாலும் வலிக்குது. நான் 2ஆம் கட்டம் ஸ்டேஜில் இருக்கேன். நான் என்ன பண்ணுறது? இப்போ இந்த திரைப்படம் இதெல்லாம் விட்டுருங்கக்கா. அது காசு அதெல்லாம் வர்றது இப்ப கூட வரணும் காசை பத்தி இல்ல, நினைக்கல. அதுதான். இப்போ அண்ணன் உடம்ப பத்தி பேசிடலாம். கண்டிப்பா அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு? டாக்டர் மத்தியில என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க? மாத்திரை இந்த வாட்டி கம்மியா தான் கொடுத்தாங்க. மாத்திரை போடுங்க இவ்வளவு கொடுப்பாங்க மாத்திரை, நல்லா பை ஃபுல்லா கொடுப்பாங்க. இந்த தடவை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க விஷயம். என்ன பண்ணிட்டாங்க, மாத்திரை 2-3 போடுங்க, மத்தியானத்துல 3, நைட்ல 2, காலையில 3 போட்டுருங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் கல்லீரல் மாத்தணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது அவங்க உடம்புக்கு செட் ஆகணும். அதுக்கும் பண செலவுகள் எல்லாமே இருக்குது. 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவு இருக்குது. அதான் ஆபரேஷன் தான் உடம்பு தாங்காதுன்னு தான் சொல்றாங்க. நீங்க கல்லீரல் வை ஆபரேஷன் பண்ணுனா உடம்பு தாங்காதுமா, நீங்க தொல்லை பண்றீங்க கல்லீரல் வைன்னு. அவர் உடம்பு தாங்கணும்லமா ஆபரேஷனுக்கு. ஒரு ஃபேன் போட்டாலே குளிருதுன்னு ஆஃப் பண்ணுன்றாங்க. அவர் உடம்பு அவ்வளவு வீக்கா இருக்கு. நீங்க கல்லீரல் வைங்க மாத்துங்கன்னா அவர் எப்படி அவர் உடம்பு தாங்குவார்? இப்ப கொஞ்சம் நஞ்சம் சாப்பிட்டு உங்க கிட்ட நடமாடுறது கூட நடமாட முடியாது, அப்புறமா இறந்துருவாருன்னு தான் சொல்றாங்க அவங்க. மக்கள் பார்க்கும்போது தெரியும், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது நல்லா இருக்காரு, நல்லா பேசுறாருன்னு தோணும். வீட்டுல நீங்க தான் பாக்குறீங்க கூட இருந்து, என்னென்ன கஷ்டப்படுறாரு, என்ன பண்றது கஷ்டப்படுறாரு, சாப்பிடுறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன கஷ்டம். யூடியூப் ஆளுங்கெல்லாம் வந்தா நல்லா கணீர் பேசுவாருப்பா. நல்லா பேசுறது ஆணு ஏன்னா என் மனசுல இருக்கிற குறைய உங்ககிட்ட சொல்றேன். இதை 4 பேர்கிட்ட சேர்க்கறது உங்களோட இதுவா இருக்கு. அந்த ஒரு சந்தோஷம் தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டீங்க பார்த்தீங்களா, நல்லா ரேஞ்சுக்கு வந்துருந்தீங்க. உங்கள் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் கூட ஒட்டினாங்க. நிறைய பேர் இன்றைக்கும் நான் தவறிட்டதாக தான் நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னை பேட்டி எடுத்திருக்கீங்க, நாளைக்கு போடுவீங்க. இதை பார்த்தோன்னே ஓ மனுஷன் உயிரோடு தான் பார்க்கணும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கினா போதும்.
என்ன பிரதர்? என்னைக்கு அவங்ககிட்ட நான் வீடியோ விட்டமோ நாங்க ஏன்னா சத்தியமாக சொல்கிறேன், என்னைக்கு அந்த ஃபன்னுக்கு நான் ஒத்துக்கணும் அன்னையிலேருந்தே ஹாஸ்பிட்டல் தாங்க. எது ஃபன் பண்றோம் அந்த பிளாக் அப்போவே நான் சொன்னேன் வேண்டாங்க, உங்களுக்காக தான் போஸ்ட் வச்சு விட்டு 2500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன். அன்னையிலேருந்து ஹாஸ்பிட்டல் கேவலம் அந்த பணத்துக்காக. விடுங்க, அதுவும் ஒரு நடிப்பு தான். எவ்வளோ படத்தில் நம்ம பார்க்கலையா? அதுவும் ஒரு நடிப்பு தான். சரி, உங்க வேதனை புரியுதுக்கா. கண்டிப்பா அண்ணா இன்னும் நல்லா வரணும், உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி, நீங்களும் சரி நல்ல அடுத்த கட்ட நிலைமைக்கு போகணும். முதல்ல உடம்பு சரியாகி வாங்கினா குணமாயி ஒரு நாள் நரக வேதனை தான் அது. எனக்கு ஒன்றே ஒன்றுங்க, உங்கள் யூடியூப் சேனல் மூலிமா இதை பார்க்குறவங்களும் சரி, இதை பார்த்துட்டு இதை பாருன்னு சொல்கிறவங்களும் சரி, எனக்காக ஒரு ஹெல்ப்பு, பணம் காசு கூட வேண்டாம். நான் ஏஞ்சி நல்ல முன்ன எந்த நடையில் நடந்தனோ அப்படி நடந்து ரோட்டுக்கு நடக்கிற மாதிரி வந்தாலே போதுங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறதே கண்டிப்பா நடக்கும். மக்கள்கிட்ட கண்டிப்பா போய் சேர்க்கிறோம். நீங்க உடல் குணமாகி சரியாகி திருப்பியும் மக்களை மகிழ்கிறதுக்காக வரதுக்கு நாங்களாம் ரொம்ப ஆசைப்படுறோம். கண்டிப்பா குணமாகி வாங்க. அதுக்கு என்னோட சார்பாக ரெஃப்ளெக்ஸ் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் தான். தொடர்ந்து நல்ல விஷயங்கள் பண்ணுங்க, கண்டிப்பா குணமாகி வருவீங்கண்ணா. தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றிண்ணா.